स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। குறை பிரசவம் நடந்தா குழந்தைகளுக்கு அதுக்கு தேவையான உணவு, காற்று, தட்பவெப்ப நிலை இதெல்லாம் கொடுக்கறதுக்காக இன்குபேட்டரில் வைப்பாங்க. இன்குபேட்டர்னு ஒரு கருவி அதில் வச்சுருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட சுவாசம், பிராணன், உணவு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். இப்படி குழந்தைக்கு இன்குபேட்டர் எல்லாவற்றையும் கொடுத்து முழுமையாக்குகிறதோ அந்த மாதிரி ஒரு ஞானி பூமியில் இறங்கிறதுக்கான ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர் அருணாச்சலம். அதுதான் ரொம்ப அழகா நமது முன்னோர்கள் பாடுகிறார்கள். ஆதி நடம் ஆடுமலை அன்றிருவர் தேடுமலை, ஜோதி ஆடரவம் சூழுமலை, நீதி தழைக்குமலை, ஞானத்த போதனதை வாவென்றழைக்கும் மலை. எங்க இருந்தாலும் பிரபஞ்சத்திலே, பிரம்மாண்டத்திலே எந்த மூலைகள் ஞானிகள் மறைந்து கொண்டிருந்தாலும், ஞானிகள் இருந்தாலும் அவர்களை பிடித்து இழுத்து வாவென்று அழைக்கும் மலை. இப்ப தொலைக்காட்சி நிலையங்கள்ல எல்லா ப்ரோக்ராம்ஸும் ரிலே பண்றாங்க, சேட்டலைட் மூலமா ரிலே பண்றாங்க, பல விதமா ரிலே பண்றாங்க. உங்க வீட்டில் டிவி இருந்தா தான் அந்த நிகழ்ச்சிகளை, அந்த அலைகளை ஈர்த்து நிகழ்ச்சியை பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரபஞ்சத்திலே ஆயிரக்கணக்கான ஞானமடைந்த சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இருக்கின்றார்கள். ஆனா பூமியில் ஏதாவது ஒரு ரிசீவர் இருந்தா தான் அவர்களை பிடித்து இழுத்து இந்த பிரபஞ்சத்திற்கு மிகப்பெரிய ஆசையான ஞானியின் சாநித்தியத்தை அளிக்க முடியும். அதனால நமது முன்னோர்கள் ரிஷிகளும் ஞானிகளும் இந்த பூவுலகத்திலே அமைத்து வைத்த ஞானிகளை பிடித்து ஈர்க்கின்ற ரிசீவர் தான் அருணாச்சலம். மீண்டும் 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 பிடித்து இழுத்துக்கொண்டே இருக்கும், இழுத்து அவர்களை பிரபஞ்சத்திற்கு அளித்துக் கொண்டே இருக்கும். மிக அழகாக அருணாச்சல புராணத்திலே ஈஸ்வரன் விளக்குகிறார். இந்த மலையாகவும் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் சுயம்பு லிங்கமாகவும் இந்த ஊரிலிருந்து வெளிப்படும் ஒரு ஞானியாகவும் இந்த உலகத்திற்கு கிடைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வாழையடி வாழையென அறுபடாத ஞான பரம்பரை அண்ணாமலை ஞான பரம்பரை. எது மறைந்தாலும், எது இல்லாமல் போனாலும் அந்த ஞான பரம்பரை, அண்ணாமலையானின் ஞான பரம்பரை அறுபடவே இல்லை, அறுபடவும் விடாது. பிரபஞ்சத்திற்கு ஞானியின் வடிவிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றான் ஈசன். அண்ணாமலை என் ஆன்மா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த அண்ணாமலை என் ஆன்மா அப்படிங்கிற உணர்வும் சத்தியமும் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரம்மாண்டத்திலே நடந்த பிரபஞ்ச வெடிப்பு தான் அண்ணாமலை, பிண்டாண்டத்திலே நடக்கின்ற வெடிப்பு தான் ஆன்மா. இந்த இரண்டும் ஒன்றே. பிண்டாண்டத்தில் நடக்கின்ற இந்த வெடிப்பை ஆழ்ந்து வாருங்கள். இந்த வெடிப்பு நடக்கின்ற சக்தி நிறைந்ததும் சக்தி அற்றதுமான அந்த மையத்தை உணருங்கள். அந்த மையம்தான் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட வெடிப்பும் பிரம்மாண்ட ஒடுக்கமும் நடக்கின்ற மையம் என்பதை உணர்வீர்கள். பிரம்மாண்ட வெடிப்பும் பிரம்மாண்ட ஒடுக்கமும் நடக்கின்ற மையம் உங்களுடைய இரண்டு சுவாசங்களும் கலக்கின்ற அந்த மையம்தான்